எட்ரா கொக்கி வாட்? என்ன பேசுறீங்க நீங்க? உங்க அண்ணன் திடீர்னு காணாம போனதுக்கு நான் எப்படி ரெஸ்பான்சிபிள் ஆக முடியும்? அவர் என்ன கை குழந்தையா? நான் இப்படி பேசுறேன்னு நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல மேடம். நீங்க சினிமால ஆர்டிஸ்டா இருக்கீங்க, நிறைய ரோல்ஸ் எடுத்து பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எங்களோட எமோஷன்ஸ் என்னன்னு புரியும் நான் நம்புறேன். என் அண்ணா உங்க வீட்டுல தான் வேலை பார்த்தாங்கிற போது அவனுக்கு எது நடந்தாலும் அதுக்கு நீங்க தானே பொறுப்பு. தமிழ்நாடா இருந்தா கூட பரவாயில்ல, பெங்களூர்ல மொழி தெரியாத ஊர்ல அதுவும் உங்க வீட்டுல வேலை பார்த்திருக்கான்னு சொல்றீங்க. அப்போ நீங்க தானே எங்க அண்ணன் காணாம போனதுக்கு பதில் சொல்லணும். இத பாருங்க, இத என்னால ஏத்துக்கவே முடியாது. உங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டு ஒன்னும் கிளம்பல. நான் ஒரு வேலையை செய்ய சொன்னேன், செய்யறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா 1 வீக் ஆளையே காணும். இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இப்பதான் நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்க அண்ணன் பெங்களூர்ல இருக்கிற விஷயமே உங்களுக்கு தெரியும். இல்லனா அவர் மும்பைல இருப்பாருன்னு தானே நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க. மேம், கோவப்படாதீங்க. அவங்க அண்ணனை காணோங்கிற ஆதங்கத்திலையும் அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்ற பதட்டத்துல இப்படி பேசுறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, கூட பிறந்தவரை காணோம்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? எனக்கு புரியுது. ஆனா நடந்த விஷயத்துக்கு என்ன ப்ளேம் பண்றது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லுங்க. உண்மையாவே மூர்த்தி மேல எனக்கு அக்கறை இருந்ததுனாலதான் அவரை தேடி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். உங்களுக்கு இருக்கிற அதே பயமும் பதட்டமும் எனக்கும் இருக்கு. புரியுது மேடம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எங்க சூழ்நிலைய புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன். மத்தபடி உங்களை எதுவும் தப்பாலாம் சொல்லல. மேடம், என் புருஷனை பார்க்காம ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ள செத்துக்கிட்டு இருக்கேன் மேடம். அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பயந்து நொந்துகிட்டு இருக்கேன். ஒரு போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுற அளவுக்கு அப்படி என்ன அவருக்கு ஆயிருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. எப்படியாவது என் புருஷனை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க. என் பொண்ணோட முகத்தை பாருங்க. அவளோட அப்பாவை பக்கமா எப்படி ஏங்கி போயிருக்கான்னு பாருங்க. அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, அவரை அப்படியெல்லாம் நான் விட்டுட மாட்டேன். இங்க பாருங்க கயல், உங்க அண்ணனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. நான் என் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க பாக்குறேன். ஆனா அவரை அங்க பெங்களூர்ல இருக்கணும் இருப்பாருன்னு நம்புவோம். சரி, நான் கிளம்புறேன். மேடம், ஒரு நிமிஷம் மேடம். நான் இப்படி பேசிட்டேனேன்னு நீங்க கோச்சுக்காதீங்க. ஏதோ ஒரு வேகத்திலயும் ஆதங்கத்திலயும் இப்படி பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். பரவாயில்ல, உங்க அண்ணன் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க அண்ணனும் உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க அவருக்காக பண்ண விஷயங்களை சொல்லி உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுதான் என்கிட்ட பேசிட்டு இருப்பாரு.
எனக்கு அப்பவே புரிஞ்சுது நீங்க எப்படிப்பட்ட ஒரு தங்கச்சியா இருப்பீங்கன்னு. அதனால உங்களுக்கு வந்த கோவமும் ஆதங்கமும் நியாயமானதுதான். என் தங்கச்சிக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதே இல்ல, அவளுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. உங்க குடும்பத்து மேல அவரு ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவரால உங்களை பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்கு.